சென்னை பெரம்பூர் ICF ரயில்வே தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை ICF ரயில்வே ரயில் பெட்டி தொழிற்சாலையில் மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர் பரிதாபமாக பலியாகியுள்ளார். உடலை கைப்பற்றி சென்னை ICF ரயில்வே காலனி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூர் ICF ரயில்வே பெட்டி தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கானோர் வேலை செய்து வருகின்றனர். இதில் ஒப்பந்த ஊழியர்களாக சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் ICF ரயில்வே பெட்டி தொழிற்சாலை கூடத்தில் பல்லாவரத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவர் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். மேலும் இவர் கான்ட்ராக்ட் கன்சல்டேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனத்தின் சார்பில் ICF சைட் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் செட் என்ற துறையில் ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இதைத் தொடர்ந்து இவர் இன்று வழக்கம் போல தனது பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது உயர் அழுத்த மின்கம்பம் செல்லும் பாதையில் தனது பணியினை மேற்கொண்டிருந்த பரமேஸ்வரன் திடீரென உயர் அழுத்த மின்சாரம் தாக்கி அந்த இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். எலக்ட்ரிக் ராடுகளை கனெக்ட் செய்யும் வெல்டிங் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்ததாகவும் அதிலிருந்து மின்சார கசிவானது பரமேஸ்வரன் பணியாற்றி கொண்டிருந்த அந்த இரும்பு கம்பியின் வழியாக அவர் மீது பாய்ந்ததாக தெரிய வருகிறது. இதனை அடுத்து உடனடியாக மின்சார இணைப்பானது துண்டிக்கப்பட்டு உயிரிழந்த பரமேஸ்வரன் உடல் கைப்பற்றப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் உடல் கருக்கிய நிலையில் காணப்பட்ட பரமேஸ்வரன் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே பரமேஸ்வரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இது குறித்து வழக்கு பதிவு செய்து சென்னை பெரம்பூர் ICF ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணியின் போது பாதுகாப்புடனும் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை ICF நிர்வாகம் அறிவுறுத்தியும் ஒரு சில ஊழியர்கள் அதனை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக தங்களது பணிகளை மேற்கொண்டு வருவது இது போன்ற விபத்துகளுக்கு காரணம் என ரயில்வே துறை சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.